நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு வெளியில் சமூகம் உங்கள் 2 பேரையெல்லாம் பெரிய மனுஷன் மதிக்குது. நீங்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்டால் உங்களை காரி துப்பிட மாட்டாங்களாடா அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப அன்பாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். எங்களுக்குள்ள பசி இருக்குது, கவலை இருக்குது, உறக்கம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, சண்டை இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் கடவுள் படம் அங்கே காசியில் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேசுகிறதே யாராவது வந்தாங்கன்னா ஆயுஷ்மான் பவ அப்படி தான் பேசுகிறது. அகம் பிரம்மாஸ்மி இப்படி தான் வரதை வாழ்த்துறதெல்லாம். என்னமோ இங்கே ஆயிட்டாங்க. அந்த காவி உடை, அந்த கமண்டலம்லாம் தலைமாட்டில் வச்சுருப்போம். உட்கார்ந்து இருக்கிறது யார் புதுசாக பார்த்தாலும் எங்களை வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. இவனை ஏன் நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா, எங்கள் 2 பேருக்கு இடையில் நிறைய அனுபவிச்சவன் தான். இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. அந்த சேது படத்தை அந்த திரைப்பட வளாகம், அந்த ஃபிலிம் சேம்பர் அதில் போட்டு காட்டுறாரு. அப்போ அவர் அந்த கதவு இடுக்கல்ல நிற்கிறாரு. படம் காட்சி முடிஞ்சிருது. நான் இங்கேருந்து போகிறேன், அவர் அங்கேருந்து வர்றாரு. 2 பேரும் பாஞ்சு ஒருவருக்கு கட்டி பிடிச்சிக்கிறோம். கண் கலங்கிடுச்சு. ஏன்னா படம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ கட்டி பிடிச்சிக்கிட்ட அந்த அன்பின் பிணைப்பு இதுவரைக்கும் அந்த இறுக்கத்தை நாங்கள் தளர விடலை. எங்களுக்குள்ள ஒரு மனச்சோறு வரும், சோறு வரும்போது எங்கே இருந்தாலும் என் தம்பியை தான் கூட்டிகிட்டு வருவோம். அவனை அவன் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சிக்கு இது இருக்காது, ஒரு குறையே இருக்காது. ஒரு தடவை 2 பேரும் இப்போ ஒரு 4-5 மாதம் இருக்கும். மதுரை விண்ணூர்தி நிலையத்தில் சந்திச்சிட்டேன். இவனை இப்போ பேசிக்கிட்டே இருக்கான். நான் சிரித்து கண்ணீர் வழியுது. அந்த சுற்றி இருக்கிற பயணிகள்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிப்பாட்றா, என்னால் சிரிக்க முடியலடா, குதிரை இருடா. அவ்வளவு நகைச்சுவையாக பேசி எங்களை மகிழ்விப்பான். அது அந்த காலங்களெல்லாம் என்னால் மறக்க முடியல. ஒரு நேரத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு, பாலாவுக்கு, இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு தம்பி சூர்யாவுடைய வெற்றி, தம்பி அருண் விஜயோட வெற்றி, தம்பி சிவகார்த்திகன் இவங்களுடைய வெற்றியெல்லாம் எங்களுடைய வெற்றியாகவே எங்களுக்கு தோணும். எப்போ வந்தாலும் தம்பி படம் எப்படி ஓடுதுன்னு கேட்டுக்கிறோம். அதில் அருண் விஜய்க்கு அதை தடையும் அந்த படமும் அந்த குற்றம் 23 படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் அமையலை. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் வணங்கான் நிறைவு செஞ்சிரும்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். தம்பி ஜிவி ஒரு இளம் வயதிலேயே 100 படத்தை தொட்ட ஒரு இசை கலைஞன். எனக்கு ரொம்ப பெருமை. அதில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடல் கேட்கும்போதும் நான் அழைச்சி அவரை வாழ்த்த தவறியதில்லை. பாடல் யார் வேணாலும் செய்யலாம். ஏன்னா பின்னணி இசையில் அதை சாதிக்கிறது சாத்தியமில்லை. அதில் அசுரன் மாதிரி ஒரு படத்தை பின்னணி இசையில் அது நிறைவு செய்கிறதுங்கிறது எளிதாக எல்லாருக்கும் வராது. அதில் இப்போ அண்மையில் அமரன் படத்தில் போர்க்காட்சிகள் அவர் பின்னணி இசையமைச்சிருந்தது ரொம்ப அளப்பெரிய சாதனை. அது அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தம்பி, அவருடைய இசையில் வருது. அதுக்கப்புறம் சாம் சிஎஸ் அவருடைய பின்னணி இசை. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அதில்